ஆமாம், ஆண்டவர் ஆத்மாவை உங்களிடத்திலிருந்து என்ன செய்கிறாரு? பரிசுத்தப்படுத்தி அவருக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு உள்ளமாக ஆண்டவர் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். நீங்கள் தான் ஓனர். உங்கள் ஆத்மாவை மாற்றுறதுக்கு கடவுள் என்ன செய்ய மாட்டார்? மல்லு கட்டி உள்ளே பூந்து யூதாஸை மாற்றலை. பார்த்தீங்களா? பக்கத்தில் உட்காந்துருந்தான், காணாம போயிட்டான். யூதாஸு இயேசுவோட பக்கத்தில் உட்காந்து தோற்று போனவன் ஒருத்தன் யாருன்னா யூதாஸு தான். அதே மாதிரி நம்மளும் கோயிலுக்கு தோற்று போகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கி வராதவங்க நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நாகினி, நந்தினி, மோகினி, எதிர்நீச்சல், ராஜா, ராணி பார்க்குறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பாருடா, அதான் நீங்கள்லாம் தியாகம் பண்ணி வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம். ஒரு சில பேர் ரெக்கார்டிங் டிவி வச்சுருக்குறாங்க. ரெக்கார்ட் பண்ணி வைடா, நாளைக்கு நான் பார்ப்பேன் அப்படிலாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த தியாகம் பண்ணிவிட்டு வந்தவங்களை தான் நம்ம கவலைப்பட முடியும், வராதவங்களை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. இப்போ உங்கள் ஆத்மா ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு உள்ளமாக மாறணுன்னா நீங்கள் மாதாமா மாதிரி சொல்லணும், ஆமேன் ஆண்டவரே அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லணும். இப்போ மனசை மாற்றணும்னு ஆசைப்படுறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒன்றும் மாறுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆணியே பிடுங்க வேண்டாம். சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். மாறவே வேண்டாமா? எல்லாம் நல்லா பாருங்களேன். கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க, எடுபட்ட பையன் ஏமாற்றிட்டே இருப்பான் போல, கட்டையில் போகிறவன். திட்டினவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். வர்றா அதுக்கு மனசுக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட பிடிச்சதே எதையும் ஒழிக்காமல் மனசில் மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சாமியாராக இருந்தாலும் அப்படி தான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறியாமல் சொல்லுகிறீர்கள். சில நேரம் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது தப்பாக சொல்லிட்டோமே, ஐயோ இந்த சாமியார் இப்படி சொல்லி வச்சுட்டாரே அப்படின்னு மன கவலை வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மட்டும் நீங்கள் கேளுங்க. உங்கள் மனசு ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளே வைங்க. விதை, இறை வார்த்தை விதை. அது விதைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது விளைஞ்சிரும். அது போடலைன்னா அதுதான் பிசாசு செய்வான். இப்போ வாசிச்சார்ல, இப்போ ஃபாதர் பிரதர் வாசிச்சார்ல, என்ன வாசிச்சார்? நல்லா வாசிச்சார். எங்கேருந்து? பைபிள்லேருந்து தான் வாசிச்சார். பைபிள்லேருந்து தான். எங்கேருந்து வாசிச்சார்? அதான் நல்லா வாசிச்சார்னு சொன்னேனே. எங்கேருந்து வாசிச்சார்? பைபிள்லேருந்து வாசிச்சார். எந்த பகுதி வாசிச்சார்? நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஏதோ பக்தியாக நிற்கணும். பாருங்கள், நடத்த வேண்டியதை நடத்தணும். சரியாக நிலத்தை உழுவுறாரு விவசாயி, நிலத்தை நல்லா பண்படுத்துகிறாரு, அதில் இலைத்தலை உரமெல்லாம் போடுறாரு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பறம் படிக்கிறாங்க, எல்லாம் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படி நிற்கும். அடுத்தது என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? விதை போடணும். நம்ம எல்லாம் செய்கிறோம், கோயிலுக்கு வந்துடுறோம், நேரத்துக்கு வந்துடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் விதையை போட மறந்துடுறோம். விதை போட மறக்கலை. பிசாசு விதை போடாதபடி பார்த்துக்கொள்கிறான். அதனால தான் ஆத்மாவை ஆளுங்க தான் உட்காந்துருப்போம், ஆத்மாவை தூக்கி கொண்டு போய் வெளியில் வச்சுருவான். கதவை பூட்டுனியே, பூட்டை இழுத்து பார்த்தியான்னுவான். அவ்வளோதான். மனசு போய் எங்கே நிற்கும்? பூட்டாண்ட நிற்கும். பாலை காய்ச்சினியே, தட்டை மூடுனியான்னு தான் கேட்பான். மனசு பூரா பால் பக்கம் போயிடும். அது 2 ரூபா பால், வீணாக போனால் பரவாயில்லன்னு மனசு சொல்லாது. ஐயோ எல்லா பாலையும் குடிச்சிருச்சுன்னா ராத்திரி பால் இருக்காது. பாருங்கள், அதுதான் பிசாசுடைய ஒரு பெரிய யுக்தி. அதனால தான் சொல்கிறோம், கோயிலுக்குள்ளே வரும்போதே சொல்லிக்கிட்டே வரணும். நான் கோயிலுக்கு போகிறேன், இறை வார்த்தை வாசிக்கிறாங்க, நான் கேட்கணும். ஆண்டவரை நான் கேட்கணும், இறை வார்த்தை என்ன வாசிக்கிறார், ஒவ்வொரு வரியாக கேட்கணும். முயற்சி. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 19:17, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும். அப்போ வாழ்வடைகிறதுனா சும்மா அப்படி கோயிலுக்கு எட்டி பார்த்துட்டு போனால் இல்லை, வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும். நிறைய இடத்துல பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு இளைஞன் நான் உன்னை பின்பற்ற விரும்புகிறேன் அப்படிங்கிறா. கடைசியாக என்ன சொல்கிறாரு? உங்ககிட்ட இருக்கிற சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வான்றாரு. அவன் முக வாட்டத்தோடு போகிறான். ஒரு பெரிய அறிஞர் இயேசுக்கிட்ட பேசுகிறாரு. அவர் பைபிளை நல்ல விளக்க சொல்கிறார். அதை விட இயேசுவை விட அவர் நல்ல விலைக்கு சொல்கிறார். அது இயேசு உடனே என்ன சொல்கிறார்? அதுக்கு, நீர் இறையாட்சியை விட்டு வெகு தொலைவில் இல்லை, பக்கத்தில் நிற்கிற, ஆனால் உள்ளே வரல. இன்னும் உள்ளே வர்றதுக்கு என்ன விஷயம் காரணம்? உள்ளே வராததுக்கு செயல்பாடு இல்லை. நீ எல்லாம் மண்டையில் தெரிஞ்சு வச்சுருக்க. அதனால் கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது செயல்படுகிற அடையாளம். இன்றைக்கி மாதாம்மாவுடைய நாள்.
மாதாமாவனுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கணுன்னா மாதாமாவை பற்றி பைபிளில் ஒன்றும் பெருசாக எழுதலை. அதுவே பெரிய சாட்சி. இந்த தாய் தன்னை முன்னிலைப்படுத்தலை. திருத்தூதர்களை கூப்பிட்டு, இந்த பேரா பைபிள் எழுதுறீங்களா, எல்லாரும் எழுது, ஆண்டவரை பற்றி எல்லாத்துலேயும் என் பேர் வரணும். மாதாமா சொல்லியிருப்பாங்களா? இல்லை, என்னை போடாதீங்கப்பா, ஆண்டவர் எழுதுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவசியமானதை மட்டும் அன்னை மரியாதை குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் தவறு செய்கிறாங்க, நிறைய திருச்சபைகள் தவறு செய்யுது. என்னென்னா, மரியாதை தூக்கி ஓரமாவை. தயவு செய்து இது நல்ல உள்ளத்தோடு நடப்பது அல்ல, நல்லா பார்த்துக்கங்க. அதனால் இந்த மாதிரி மரியாதை குறித்து அவமானப்படுத்தபடி பேசுகிற, மரியாதையினுடைய பங்களிப்பை பின்னுக்கு தள்ளுகிற, மரியாதையினுடைய அந்த புனிதத்தை கெடுக்கிற யார் பேசினாலும் அந்த இடத்துல திருச்சபையை அழிக்கிற பிசாசு செஞ்சு கொண்டு இருக்கிறான். அது எந்த திருச்சபையாக இருந்தாலும் எல்லா திருச்சபையும் காப்பாற்றப்படணும். கத்தோலிக்க திருச்சபை ஒரு பக்கம் வேலை செய்யுது, அதே போல் நிறைய திருச்சபைகள் கத்தோலிக்கர் அல்லாதவர்களை சொல்கிறேன், அவங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் தான் பாய்சன் உள்ளே இறங்குது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், லூக்கா நற்செய்தி 1:39 சொல்லுது, மரியா புறப்பட்டு யூதயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து போனார். அந்த விரைந்து சென்றார் வெண்ட் இன் ஹேஸ்ட்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க நற்செய்தியாளர்? அவங்க விரைந்து போனாங்கன்னா என்ன, ஃப்ளைட்டில் போனாங்களா, ஓடி போனாங்களா? அப்போ அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற இறையியல் பின்னணி என்ன தெரியுங்களா? அவங்க லவ் இன் ஆக்ஷன், அந்த அன்போடு செயல்பட்டாங்க, ஆண்டவருக்காக ஓடுறோங்கிற அக்கறையோடு செயல்பட்டாங்க. ஆக மொத்தத்தில் அன்னை மரியாள் செயல்பட்ட தாய். சும்மா உட்காந்துருக்கல, புரணி பேசிக்கிட்டு இருக்கல, புலம்பிக்கிட்டு இருக்கல, எல்லாம் இப்படி மாறி போச்சு, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ இல்லை, ஆண்டவரை குற்றப்படுத்தலை. இந்த தாய் பாருங்கள், கட்டளைகளை கடைபிடித்த தாய். அதனால தான் அன்னை மரியாளை கடவுள் தெரிந்தெடுத்தார். பாருங்கள், இன்றைக்கி நீங்களும் நானும் ஜெயிக்கணும் வாழ்க்கையில். இங்கே உலகத்தில் ஜெயிக்கணும்னு போராடுறோம், பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கிறோம். ஆனால் அடுத்த ஓட்டம் ஒன்று சைடில் இருக்குது பாருங்கள், சைடு ட்ராக்கில் இன்னொரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்னது? ஆன்மாவின் ஓட்டம். இந்த ஒருத்தன் சவேரியாருடைய கதையெல்லாம் நம்ம பேசும்போது எல்லாமே, சவேரியாரை பற்றி பேசும்போது எல்லாமே இதை நினைவு கூறுகிறோம். சவேரியார்னால என்ன தான் அவருடைய ஸ்லோகன் என்ன? ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு என்ன பயன்? நீங்கள் 2 மாடி வீடு கட்டி வச்சுட்டு நீங்கள் பெருமையாக நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். 100 பவுன் நகை வச்சுருக்கிறேன்னு நீங்கள் ரொம்ப பெருமைப்படாதீங்க. அதனால தான் சொல்கிறோம், அப்படி வச்சுருந்தீங்கன்னா பங்குசாமியாட்ட கொடுத்துருங்க, பத்திரமா வச்சுருப்பார். பிரைஸ் எல்லாம். ஆமாம், பாட்டு மட்டும் பாடுறது, எல்லாம் கொண்டோம் திருவடி வைத்து. யாராவது 1 பவுன் கழட்டி போடுறீங்களா? போடுறதே இல்லை. பிரைஸ் எல்லாம். இன்றைக்கி போடலான்னு முடிவில் யாராவது இருந்தால் சொல்லுங்கப்பா, பிரைஸ் எல்லாம். ஃபாதர் ஏதோ கோயில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு, ஏதோ சொல்லிட்டார் போல இருக்கா, அவுக்க முடிவு பண்ணிட்டாங்கிற அப்படின்னு நீங்கள் பயந்துடாதீங்க. நாங்கள் அந்த முடிவில் வரலை. எங்களுக்கு தேவை ஆத்மா மட்டும்தான். ஒன்றும் கழுத்தில் போட்டிருக்கிறது காலத்தில் போட்டிருக்கிறத பற்றி கவலை கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கிறவங்கள சேர்ந்து சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நல்லா கேட்டு சொல்லுங்கள், செத்து போனவங்க மட்டும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் அட்டண்டன்ஸ் வந்துருச்சு. நம்ம அப்பப்போ டெஸ்டர் வச்சு பார்க்கணும், லைட் எரியுதான்னு. ஏன்னா செத்து போன பணத்தோடு போய் கடவுள் வேலை செய்கிறதில்ல, செத்து போனவங்களோட போய் பேசுகிறது வேஸ்ட்டு தானே. அதனால தான் ஆண்டவர் உயிரோடு இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ உயிருள்ள பிள்ளைகள் தான் வெற்றி அடைவாங்க. பாருங்கள், அப்போ கடவுள் நம்மளை எல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார் பிள்ளைகள். இங்கே எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. ஏன் நீ கிறிஸ்தவனாக இருக்கணும், கிறிஸ்தவளாக இருக்கணும்? நான் எதுக்கு இப்படி நிற்கணும், சாமியாராக நிற்கணும்? அப்போ நம்மளுடைய பங்களிப்பு ஏன் இப்படி இருக்குது? அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். அந்த திட்டம் என்ன? நான் எதுக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? 1 பேதுரு 2:9 பேதுருடிகளார் சொல்கிறார், நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம். எத்தனை பேர் இங்கே சாமியாராக இருக்கிறீங்க? நானும் குரு தான் சாமி, நீ மட்டும்தான் குருவா? நானும் குரு அப்படின்னு எத்தனை பேர் என்னை சேலஞ்ச் பண்ணுறவங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். 1 2 3 4 பாரு. மற்றவங்களாம் யார்? நாங்களாம் நன்மை வாங்கி திங்கிறவங்க. தேவ பிள்ளைகளே, திருமுழுக்கு பெற்ற ஏன் சாமியார் அங்கே உடுப்பு போட்டுட்டு இங்கே வந்தார்? இங்கேயே போட்டிருக்கலாம்ல. சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்கும் போது சொல்லுவான், அது யார் யார் வந்திருக்கிறான்னு ஃபாதர் பார்த்துட்டே வருவாராம். ஆரைக்கு சாமி வந்தாச்சு, அடைக்கலை வந்தாச்சு. அதுக்காக அப்படி வரல. ஒரு பையன் சொன்னான்,
பாட்டு கிளாஸ் 2 ஸ்டான்ஸாக பாடுற வரைக்கும் சாமியார் மெதுவாக நடந்து வரணும், இல்லாட்டினா சண்டை வந்துடுமா. தேவ பிள்ளைகளே, பொது குருத்துவம் நீங்கள் வாங்கியிருக்கிறது பொது குருத்துவம். நாங்களும் அங்கே தான் உட்காந்துருந்தோம். திருமுழுக்கில் எல்லாருமே குருக்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறோம். இது புரியாததுனால தான் எவனாவது வந்து கேட்குறான், அபிஷேகம் வாங்கியிருக்கிறான்னு கேட்டால் நம்ம ஆளுங்க, எங்கள் சாமி அபிஷேகத்தை இந்த சாமி கொடுக்குறாரு, நான் தான் மாதம் 50 ரூபா கொடுக்குறோம் சந்தா, இந்த நன்மை இந்த மாந்தொண்டு கொடுக்குறாங்க, அதை கூட கொஞ்சம் பெருசாக வைக்கிறது இல்லை சாமி, வாயில் போட்டாலே அது போயிடுது, அந்த ரசத்தை அவரே குடிச்சிக்கிறாருப்பா. ஏன் ரசத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகிடுது. அபிஷேகம்னா என்ன தெரியுங்களா? நீ குழந்தையாக இருந்த போதே தாயின் எரேமியா நூல் சொல்லுது இல்லைங்களா, எரேமியாவில் ஆண்டவர் சொல்கிறாரு, தாயின் கருவிலே இருக்கும் போதே உன்னை நான் அறிந்து வைத்திருந்தேன், உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன், அங்கேயே உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், நீ வெளியில் வந்து எல்லாரும் பார்க்கும்படியாக உன்னை நான் அபிஷேகித்தேன், அவ்வளோதான். அந்த இடத்துல தான் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட குருவாக இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இப்போ திருமுழுக்கு வாங்கினவங்க எல்லாருமே யார்? குரு. நாங்கள் பணி குருத்துவம், இந்த பணியை செய்கிறதுக்கு குரு. நீங்களும் பொது குருத்துவம், இயேசுவின் குருத்துவத்தில் பங்கெடுக்கிறீங்க. அப்போனா நம்ம எல்லாருமே சிறப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம சரியான ஓட்டத்தை ஓடணுமா இல்லையா? ஓடுனா தானே பரிசு கிடைக்கும், அப்படி தானே? ஆமாம், நாங்கள் காலேஜில் படிக்கும்போது ஒரே ஹாலில் பரீட்சை நடக்கும். ஆளுக்கு ஒரு இது பேப்பர் கொடுப்பாங்க. ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்க வேறு ஒரு மேஜராக இருப்பான், வேறு ஒரு கிளாஸ் படிப்பான். நான் காமர்ஸ் படித்தேன்னா அவன் சயின்ஸ் குரூப்பாக இருப்பான், இங்கிட்ட ஹிஸ்ட்ரி குரூப்பாக இருப்பான். ஒருத்தன் லேட்டாக வந்துட்டு சாமியார் டாக்டர் இது வாத்தியாரெலாம் திட்டுனாங்க, 3/4 மணி நேரம் லேட்டாக வர அறிவு கட்டானே, உட்கார எழுதுறா. அவன் 1/2 மணி நேரத்தில் உட்காந்து வேக வேகமாக எழுதிட்டு தான் திடீர்னு எந்திரிச்சிட்டான், பேப்பர் வாங்குறான். எனக்கே ஆச்சரியம்ப்பா, இவ்வளோ லேட்டாக வந்து திடீர்னு இன்னும் நாங்களே முடிக்காமல் இருக்கிறோம் அந்த மெயின் ஷீட்டை, வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டானேன்ட்டு ஆச்சரியப்பட்டா. அந்த சார் வந்து தலையில் அடிச்சுக்கிறார், ஏன்டா அப்படி இருக்கிற, நீலாம் ஏன்டா வந்த அப்படி இப்படிங்கிறார். கடைசியில் என்னடான்னு பார்த்தா வேற ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 1/2 மணி நேரம் எழுதியிருக்கான். இன்னைக்கு இங்கே பிரச்சனையே அதான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பரை நம்ம எழுதணுமா இல்லையா? நம்ம யாரோ ஒருத்தன் கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம்னா, ஆண்டவர் உன் கொஸ்டின் பேப்பருக்கு நீ கேள்விக்கு பதில் எழுதுறியாங்கிறது தான் கேட்குறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைக்க முடியாது. ஆண்டவரே கூட இருந்தாலும் ஜெயிக்க வைக்க முடியாது. யூதாஸை ஜெயிக்க வைக்க முடியல பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் ஜெயிச்சு வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெற்றி பெறும் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு அரியணையில் வீற்றிருக்க உரிமை அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நான் எப்போல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும் அப்போல்லாம் நீங்களும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். அதான் நமக்குள்ள டீல். பேய் பிடிச்சவங்க சொல்ல மாட்டாங்க பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பேய் உள்ளே இருந்தால் சொல்ல விடாது. ஏன் ஆண்டவரை புகழாத அப்படின்னு சொல்லிடும். அதனால் உங்கள் வாயிலேருந்து வரமாட்டேங்குது அந்த வார்த்தைன்னா உள்ளே எவனோ உட்காந்துருக்கான்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அருமையான வசனத்தை சொல்கிறார் பாருங்கள். அதே திருவெளிப்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, வெற்றி பெறும் எல்லாருக்குமே வாழ்வு தரும் கனியை கொடுப்பேன். பாருங்கள், ஏற்கனவே ஒரு ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம் 3வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் வாழ்வு தரும் மரத்தின் கனியை கெருபுகளை வச்சு வானத்தூதர்களை வச்சு பாதுகாக்கிறார். அந்த கனியை எப்போ சாப்பிட போகிறோம்? வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு வாழ்வு தரும் கனியை கொடுக்க போகிறேன். அதே திருவெளிப்பாட்டில் 3:21 வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிற்கு உரிமை அளிப்பேன். இப்போ சொல்லுங்கள், மாதாமா ஜெயிச்சவங்களா தோத்தவங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா? சிலுவைக்கு அடியில் நின்று ஜெயிச்சாங்க. இப்போ இந்த வெற்றி பெற்ற தாய் எங்கே உட்காந்துருப்பாங்க? அரியணையில். அங்கே அடுப்பாங்கரையில் உட்கார மாட்டாங்க, அரியணையில் உட்காந்துருக்க தாய் எப்படி இருப்பாங்க? ஒரு ராஜாவுடைய ஒரு இளவரசருடைய அம்மா உட்காந்துருந்தா எப்படி உட்காந்துருப்பாங்க? ராணி தானே. மக இளவரசர்னா அம்மா யார்? ராணி தானே. என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? அம்மா தானே. மகிமை தேவரகசியத்தில் 5வது தேவரகசியம் என்ன சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம்? மரியாள் விண்ணக மன்னக அரசு. இது ரைட்டா தப்பா? இதை வழிநடத்தின திருச்சபை ரைட்டா தப்பா? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செத்தவர்களாக இருக்கட்டும்னு ஒருத்தர் யூடியூப்பில் பேசுகிறார். அவருக்காக ஜெபிக்கிறோம். பாருங்கள், அறியாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. பாருங்கள், இவர்கள் இறந்தவர்கள் அல்ல. திருவெளிப்பாட்டில் 2வது சாவை பற்றி பேசுது.
ஆண்டவருடைய கட்டளைகளின்படி வாழாதவர்கள் இரண்டாவது முறை சாவாங்க. உடலில் ஒரு சாவு, அப்புறம் ஆத்மாவுக்கு ஒரு சாவு. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்த பிள்ளைகளுக்கு உடம்புக்கு தான் சாவு, அடுத்தது வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னா படை வீரரை பாருங்க. 2 தீமோத்தேயு 2:4-5 சொல்லுது பாருங்க. படை வீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார்கள். தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராக இருக்க வேண்டும். படை வீரர் போய் அப்பப்போ போய் பண்ணு விற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கடா போருக்கு போ, எதிரி வந்துட்டான்டா, எங்கடா அவன் அப்படின்னா, அவன் பண்ணு விற்க போயிருக்கான். அவனை வச்சுக்கிட்டு அரசன் என்ன செய்ய முடியும்? இவர் பஜ்ஜி விற்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தின் ஓட்டத்தை விட கடவுளுடைய ஓட்டத்தில் அக்கறை ஜாஸ்தியாக இருக்கணும். கடவுளுடைய காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வார்த்தை பாருங்க, விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும். அன்னை மரியாள் வெற்றி வாகை சூடி இருக்கிறாங்கன்னா விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஓடினவங்க பிள்ளைகளை. அப்போ நீங்களும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஓடினா தான் ஜெயிக்க முடியும். சும்மா நான் கோயிலுக்கு போவேன் சாமி, ஞாயிற்றுக்கிழமை கோயில், இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் கோயிலுக்கு போகிறது தான், போயிட்டு ஒரு நன்மையை வாங்கினா தான் சாமி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதிக்காக நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா தோற்றுருவீங்க பிள்ளைகளை. நிம்மதிக்காக நம்ம கோயிலுக்கு வரக்கூடாது. நிம்மதி இருக்கும், ஆனால் நம்ம எதற்காக ஆண்டவரை தேடி வருகிறோம்? செயல்பாடு. யோசித்து பாருங்கள், அன்னை மரியாள் செயல்பட்ட தாய். பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எல்லாம் எப்படி படைச்சிருக்கிறாரு. பேதுரு அவருடைய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 10வது இறைவசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் கடவுளுடைய அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவருக்கும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். பார்த்தீங்களா? அப்போ தூய ஆவி அன்னை மரியாளை நிரப்புனார். உங்களை நிரப்புனாரா என்ன? எல்லாரும் ரொம்ப அப்படியே ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. நிரப்பினாரா இல்லையா? எங்கே நிரப்பினார்? திருமுழுக்கில் நிரப்பினாரா இல்லையா? அபிஷேகத்தின் ஆவி உங்களை நிரப்பித்தானே நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்க. அப்போ யாருமே சொல்ல முடியாது எனக்கு இந்த தூய ஆவி கிடைக்கலன்னு. அப்போ எல்லாரும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா தூய ஆவி எதற்காக ஒருவரிடத்தில் வருகிறார்? 1 கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவி பொது நன்மைக்காகவே ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார். அன்னை மரியாளுக்கிட்ட வெளிப்பட்ட தூய ஆவி ஏதோ 10 ஏக்கர் அன்னை மரியாளுக்கு வாங்கி கொடுத்து நீ நல்லா ஜம்முன்னு உட்காந்திக்கம்மா, நீ கடவுளோட தாய், நீ நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு இப்படியே உட்காருமா, கோலை வச்சுக்கோ, யாராவது வந்தானா குடிஞ்சிட்டு போக சொல், மாதாம்மா நான் தான் கடவுளின் தாய், எல்லாம் என்னை கும்பிட்டுட்டு போங்க அப்படி சொல்லி உட்காந்துருந்தாங்களா? இல்லை பிள்ளைகளே, அவங்க வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருந்த தாய். திருத்தூதர்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க, கூப்பிட்டு விட்டாங்க எல்லாத்தையும், வாங்கப்பா எல்லாம் வாங்க, என்ன என் மகனே மன்னிச்சார் உன்னைய, நான் மன்னிக்க மாட்டேனாப்பா, வாங்கப்பா இல்லை. பாருங்கள், மாதாமாவை பார்த்து பேதுரு அழுது அழுது அவருடைய கண்ணெல்லாம் குழி விழுந்ததுன்னு ஒரு ரெக்கார்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. அவர் எவ்வளோ அழுதாரு, குழி விழுந்துச்சாரெலாம் நம்ம போய் எட்டி பார்க்கல. ஆனால் அந்த அடையாளம் பாருங்கள், இவங்க வருத்தப்பட்டாங்க தங்களுடைய தோல்விகளுக்கு, அதுக்கு பிறகு செயல்பட்டாங்க. பாருங்களேன், இன்றைக்கி நம்ம எல்லாருமே சீரிய பொறுப்பாளர்கள். கடவுள் தூய ஆவியை உங்ககிட்ட வரும்போது நல்ல கொடைகளை உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார், அன்னை மரியாளுக்கு கொடுத்ததை போல். அப்போ இந்த கொடைகளை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், உங்களை 1 பேதுரு 1:18 உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை பரிசுத்த இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். பாருங்க, எவ்வளோ பெரிய கடவுள் அதெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து நமக்காக ஒரு பெரிய ஒரு மீட்பு திட்டத்தையே நிறைவேற்றி, இதெல்லாம் நம்ம மண்டையில் அறிவில் புரியுது, ஆனால் மனசுக்குள்ளே போக மாட்டேங்குது, செயல்பாட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. ஏன் கடவுள் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு நமக்கு முன்னாடி நிற்கிறார்? எதற்கு இந்த அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது? அப்போ இந்த அடையாளம் சொல்லுகிற செய்தி என்ன ஒவ்வொருத்தருக்கும்? அப்போ நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு சான்று பகரணும். இன்றைக்கி அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாழ வைங்க, அது போதும், நான் நல்லா நிம்மதியாக சீரியலை பார்ப்பேன். பாருங்கள், நம்மளுடைய கவலை எல்லாம். ஒரு அம்மா அழுவுது,
என் ஃபாதர் என் குடும்பத்துக்காக செபிங்க ஃபாதர். நான் கூட ஏதோ பெரிய கஷ்டம் போல் இருக்குன்னு என்னம்மா அப்படின்னேன். என் 2 பிள்ளைங்க ஃபாதர், ஒருத்தனுக்கு ஒரு 2 பேத்துக்கும் வீடு கட்டி வச்சுட்டேன் ஃபாதர். 1 கோடியில் வீடு 2 வீடு கட்டியாச்சு. 10 ஏக்கர் பையனுக்கு வாங்கிட்டேன் ஃபாதர். பொண்ணுக்கு 10 ஏக்கர் வாங்கிடலான்னு பார்க்குறேன். பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான் ஃபாதர். அவனுக்கு கேன்சர் வந்துச்சுங்க ஃபாதர், செத்து போகிறான். அதை வச்சு என்ன செய்ய போகிறான்? அடி பாவி மவளை, அவன் நீ கொஞ்சம் நல்லா முட்டி போட்டு செபிங்க ஃபாதர். நீ 10 ஏக்கர் வாங்குறதுக்கு நான் முட்டி போட்டு செபிக்க. இன்னொருத்தவங்க இல்லை, பாசம்தான், பிள்ளைங்க மேலே பாசம். ஆனால் அதுதான் வேஷம், அது ஒன்றுக்கு யூஸ் ஆகாது பாருங்கள். அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுத்தார். நம்ம என்னத்தை கொடுக்குறோம்? கடையில் போய் நம்ம போய் எல்லாம் பாட்டில் திறக்கிறதுல தான் எல்லோரும் குறியாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கேட்டால் கவலையினால் குடித்தா போதுமா? குடிக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். படா இவ்வளோ அட்டெண்டன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லையே. தேவ பிள்ளைகளை இன்றைக்கி யோசித்து பார்க்கணும் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், வீணான நடத்தையின் என்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை வீணான நடத்தை. இன்றைக்கி பாருங்கள், கையில் கேட்டால் அந்த மாதா கோயிலில் கட்டினாங்க, அந்தோனியார் கோயிலில் கட்டினாங்கோ. பைபிளில் கையில் பைபிள் இல்லைங்க. யாரும் பைபிள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னோமா? ஏன் கொண்டுட்டு வரல? நீங்கள் இந்த பைபிளை தூக்க முடியாதா? இல்லை சின்ன பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு பாக்கெட் பைபிள். சில பேர் என்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு சுல்லுன்னு கோவம் வரும். ஃபாதர் அந்த பாக்கெட் பைபிள் கிடைக்குமா? எனக்கு இந்த பாக்கெட் பைபிளை பற்றி பார்த்தாலே கோவம் வரும். சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு இந்த பைபிள் தூக்க முடியாதா? ஏன் நம்ம குழந்தைகளுக்கு வந்து இன்னும் பாக்கெட் பைபிள்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்து ஏமாத்துறோம்? தயவு, இதுதான் பைபிள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்தது தான் பைபிள். ஏன் நம்மளால் தூக்க முடியல? யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகளே. அதான் வீணான நடத்தை. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போகிறோம். மந்திரம் மாயம். பிள்ளை பயந்துட்டான் சாமி, அதனால் ஊதிட்டு வரலான்னு போகிறேன். ஊதிட்டு வா, ஓதிட்டு வா, ஏதாவது செஞ்சுட்டு வா. ஆனால் ஆண்டவர் உன்னை ஊதி தள்ளிடுவார் பூன்னு. தேவ பிள்ளைகளே, தயவு செய்து அவமானத்தின் சாட்சியாக நிற்காதீங்க. எல்லாத்தையும் செஞ்சு நம்ம எவ்வளோ சொன்னாலும் அங்கே மாறுறதுக்கு ரெடியாக இல்லை. அது நினச்சா தான் வேதனையாக இருக்குது. உங்கள் கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க, தீமையின் கருத்தில். ஃபாதர் சொல்லிட்டார், நம்ம இது மாறலாம். கண்டிப்பாக நிறைய சாட்சிகள் எங்களுக்கு உண்டு மாறுறவங்க. அதனால் அவங்களெல்லாம் நாங்கள் வாழ்த்துறோம். தயவு செய்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் தீமையிலிருந்து. ஏன்னா உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலை மிக பெருசு. ஆண்டவர் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டார். இப்போ நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும்ல. இப்போ குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும். பிள்ளைகள் தவறி போகிறாங்க, என்ன செய்யணும்? அப்பா அம்மா என்ன செய்யணும்? காலையிலேருந்து உழைச்சிங்க, காசை சம்பாரிச்சிங்க, போய் சோறு வைத்தரப்புனீங்க, பிள்ளைகளுக்கு நல்ல உடம்பை வளர்த்திங்க, நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிங்க, அங்கேயும் இங்கேயும் கிழிச்சு விட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் 5000 10,000 வாங்கி போட்டு விட்டீங்க. எப்படி கொட்டிக்கிட்டு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பிள்ளைகள் கை இல்லாமல் அக்களை காட்டிக்கிட்டு வருது. குழந்தை குட்டி பிள்ளைகளை ஓகே நாங்கள் பொறுத்துக்கிறோம். பெரிய பிள்ளைகள்லாம் எப்படி போட்டுட்டு வராங்க? பெற்றோர்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க ஆடை? இதை கேட்டோம்னா நீ ஏன் சாமி அங்கெல்லாம் பார்க்குறேங்கிறான். அதுக்குன்னு நான் என்ன இப்படியே கடிவாளம் போட்டு நான் போக முடியும்? யார் சொல்லுவோம்? அது என் பிள்ளை தானே. அது என் பிள்ளை காப்பாற்றணும் இல்லை நாங்கள். அதனால தான் சொல்கிறோம், உங்களை காப்பாற்ற தான் நாங்கள் பேசுகிறோம். இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்தால் எங்களுக்கு என்ன? கோயிலுக்கு வெளியில் நிற்கிறவன் உள்ளே வாங்கப்பான்னாக்க அதுக்கு கோவம் வருது. இந்த பாரு, நீ என்ன செய்யணுமோ சொல், பேசணுமோ அதை மட்டும் பேசு, நான் எங்கே நின்னா உனக்கு. ஆமாம், நீங்கள் எங்கே நின்னா எங்களுக்கு என்ன? எதுக்கு பங்கு சாமியார்களுக்கு கோவம் வரணும்? நீங்கள் கோயிலுக்கு வெளியில் நிற்கிறீங்கன்னு எங்கேயாவது நின்று போ. கோயிலுக்கு வெளியில் நாங்கள் எங்கள் கோயிலில் பார்த்துருக்கேன். கோயிலுக்கு பீடம் இருக்கும், பீடத்துக்கு பின்னாடி சாக்ரிஸ்டிக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே உட்காந்துருப்பாங்க, அங்கே நிற்பாங்க. பீடமும் தெரியாது, சாமியும் தெரிய மாட்டார், ஆனால் சத்தம் மட்டும் ஸ்பீக்கரில் கேட்கும். நல்லா படித்தவங்க. நான் கேட்டேன், என்ன இவங்க எந்த செஞ்சு உட்காடுறாங்க? அவங்க பூசை பார்க்குறாங்க. இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. தமிழில் படிச்சிருந்தா ஞாயிற்றுக்கிழமைகளின் கடன் திருநாளில் முழு பூசை காண்கிறது. அவங்க தான் கோயிலுக்கு முன்னாடி வந்து இப்படி நிற்பாங்க, சாமியாரை பார்த்துக்கிட்டு நின்று போயிட்டா போதும். இவங்களாம் இங்கிலீஷில் படித்தவங்க. சண்டேஸ் அண்ட் ஆல் அதர் ஆப்ளிகேட்டரி டேஸ் டு ஹியர் மாஸ். காதில் கேட்டால் போதும். தேவ பிள்ளைகளை, தயவு செய்து உங்கள் அறிவால் ஜெயிச்சிடலான்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய விலையை கொடுத்து உங்களை மீட்கலான்னு நினச்சிருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல நாள் பார்க்குறது, நாளை இப்போ கல்யாணத்து அன்றைக்கி உடனே ஃபாதர் இருங்க ஃபாதர் நான் பார்த்துக்கிறேன் ஃபாதர்னு உடனே காலண்டரை தூக்கி பார்க்குறது. 5லேருந்து 6 ராகு, 6லேருந்து 7 குளிகை, 7லேருந்து 8 குப்பை, 8லேருந்து 9 நல்ல நேரம். நாசமாக போகிற சாமி, அந்த நேரமே தாலியை கட்டிடு. ஆமாம், நீயே முடிவு பண்ணிட்டு நாங்கள் என்ன இருக்குது?
ஒரு பூசையில் வந்து கேட்குறேன், ஃபாதர் 10லேருந்து 10:30 நல்ல நேரம் ஃபாதர், 10 ஆயிடுச்சு ஃபாதர், கொஞ்சம் கட்டி விட்டுறீங்களா ஃபாதர், சீக்கிரம் கூட்டிடுவா, இப்போவே கட்டி விட்டுறேன் அப்படின்னு. எப்படி அவங்களெல்லாம் நம்ம வந்து புரிய வைக்கிறது தெரியல பிள்ளைகளை. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் பேய் பிசாசு அதை நம்புகிறோம். கடவுள் என் கூட இருக்கிறாரு நம்ம மறுக்கிறோம். அன்னை மரியாள் எல்லா சூழல்களிலும் துன்பத்தை தாங்கி நடந்து சென்ற தாய், துன்பத்தை தாங்கின தாய், சிலுவைக்கு அடியில் எல்லாத்தையும் இழந்து நின்ற தாய். இன்றைக்கி நீங்கள் எதை இழந்துட்டீங்க அவ்வளோ பெருசாக? யோசித்து பார்க்கவே என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்குறுதியின் பிள்ளைகளாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளை. நீங்களும் நானும் தான் வாழ்ந்து காட்டணும். நம்ம வாழ்கிறத பார்த்து மற்றவங்க நம்ம பக்கம் வரணும். இங்கே என்ன கதையை போகுதுன்னா நம்ம அந்த பக்கம் போகிறோம், அதான் பிரச்சனை. அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அது அவர்கள் நம்பிக்கை. உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? இதுதான். இங்கே எங்கேயாவது எழுதியிருக்கதா நீங்கள் செய்கிறது சரின்னு சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை சொல்லுகிறோம். ஒருத்தர் லேட்டாக வரான், எங்கள் வேலை செய்கிறதுக்கு வந்தான். அந்த பையன் லேட்டாக வந்தான். என்னையா 6 மணிக்கு வரான்னு, சீக்கிரம் வாயா. அப்படி லேட்டு? அடையா சாமி, அந்த ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் சாமி, அவன் கண்ணாடியை வைங்கிறான் சாமி. எங்கேயா கண்ணாடி? அப்புறம் டாய்லெட்டில் கண்ணாடி வைக்க சொல்கிறான் சாமி. டாய்லெட்டில் கண்ணாடி வைக்கிறது ஒரு வழக்கம் தானேயா, அது நீ அவ்வளோ சலிச்சுக்கிற அப்படின்னு. அட சார், நீங்கள் வேறு எங்கே வைக்க சொன்ன? டாய்லெட் உட்காடுறேன் பாருங்க, அதுக்கு மேலே வைக்க சொல்கிறான் சாமி. கொமோடு உட்காடுறேன் பாருங்க, அதுக்கு தலைக்கு மேலே கண்ணாடி வைக்கணுமா? அங்கே என்னத்துக்கு வைக்க சொன்னா? அதுதான் சாமி, என்ன அளவுன்னு தெரியல, ஏதோ வாஸ்து சாஸ்திரப்படி அங்கே ஒரு கண்ணாடி இருக்கணுமா? எப்படி உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருப்பானோ? என்ன கன்றாவி பாருங்க. எங்கே நம்ம ஏன்னா தமிழ் ஏன்னா எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியலங்க. கிறிஸ்தவர்கள் எங்கே போகிறாங்க தெரியல. தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, அவரிடம் நம்பிக்கை கொண்டு. யோவான் 1:12-13 சொல்லுறாரு பாருங்கள். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை அளித்தார். இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா அவரிடம் நம்பிக்கை இல்லை, பிசாசுக்கிட்ட தான் நம்பிக்கை, மந்திர மாயத்திட்ட நம்பிக்கை. அவரை ஏற்றுக்கொள்ளலை, போய் கயிறையும் கன்றாவையும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிசாசின் பிள்ளை, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். மெழுகுதிரி கொளுத்தி வச்சு ஜெபிக்கலாம், ஜெபந்தாங்க முக்கியம். மெழுகுதிரி கொளுத்துறதுனால உனக்கு விடுதலை நடக்கலை, ஜெபமாலையை கையில் வச்சுருக்கிறதுனால விடுதலை நடக்கலை. ஜெபமாலையை போய் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அலைவான். ஒரு நாளாவது ஜெபிச்சிருப்பியா நீன்னு? ஜெபமாலை எடுத்து, இது ஜெபமாலை, கழுத்து மாலை, சைக்கிள் மாலை, 2 வீலர் மாலை இல்லை. கார் வாங்குவாங்க, லட்சமாக போட்டு கார் வாங்குவான். இந்த ஜெபமாலையை வந்து ஓசியில் நம்மகிட்ட கேட்போம், ஃபாதர் உங்கள் கையால் ஒரு ஜெபமாலை தாங்களே. தேவ பிள்ளைகளை, இது ஜெபமாலை, ஜெபிக்கிற மாலை. இது ஜெபந்தான் ஜெயிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். பாருங்களேன், இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவையற்றவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து வைத்து கொண்டோம். ஆண்டவர் சொல்கிறார், அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை யார் இழந்து போவாங்க? கடவுள் சொல்லாததையெல்லாம் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். அப்போ நீங்கள் உங்களுடைய இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கணும். கடவுளால் பிறந்த பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். அன்னை மரியாள் கடவுளால் பிறந்த பிள்ளையாக மாறியிருந்தாங்க. அர்ப்பணிக்கப்பட்ட தாய். வெறும் வார்த்தையில் இல்லை, அவங்க எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்கு முன்னிடம் கொடுத்து நின்னாங்க. என் அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த சிறப்பான நாளில் அவர் வாழ்ந்தவாறே வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று 1 யோவான் 2:6 சொல்லுது. மற்றவர்கள் பார்த்து நீங்கள் அங்கே போய் வாழக்கூடாது, இயேசுவை பாரு. இயேசு உனக்கு எப்படி வாழ்ந்து காட்டினார் பாருங்க. அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் நீங்களும் நானும் தான். வீடு பூரா சாமி படம் வச்சுக்கிட்டு நாங்கள் இணைந்திருக்கிறோம் இல்லை. அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அப்போ நீங்கள் விரும்பினா நான் வாழுவேன், இல்லைன்னா நான் பேசாட்டு தூங்குவேன் இல்லை. கடமை அப்படின்னா என்ன? கட்டாயமாக நீ அதை செய்தாகணும். ஆகவே தான் ஆண்டவர் அன்னை மரியாளை இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக கொடுத்திருக்கிறார். தாய் திருவை தாய் மரியாளை ஏன் உயர்த்தி வைத்திருக்கிறது அப்படின்னா, அவர் இந்த வார்த்தையை வாழ்வாக்கினவர். கடவுள் எப்படி வாழ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரோ அதே போல் வாழ்ந்து அந்த கடமையை நிறைவேற்றியவர். சிலுவைக்கு அடியில் கூட
எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அங்கே போய் பார்க்க வேண்டாமா, வந்துருங்கம்மா, போயிடுவோம், உங்கள் பிள்ளை அப்படி தொங்குறத உன்னால் பார்க்க முடியாதுமா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. நோ, மரியாளுடைய ஆன்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். நோ, என் பிள்ளையோட நான் நிற்கணும். பாருங்கள், எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, இந்த பிள்ளையை எப்படி பார்க்க முடியுமா? ஆனால் தாய் மயக்கம் போட்டு விழலை, அதை பார்க்க முடியலன்னு கண்ணை மூடிக்கல, தன் பிள்ளைக்கு கண்ணுக்கு கண்ணாய் நின்று கண்ணை பார்த்து பலன் கொடுத்த தாய். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லை, எங்கள் வாழ்க்கை நல்லா நிம்மதியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீ செக் பண்ணி பாரு, உங்கள் லைட் எரியலன்னு அர்த்தம். நம்பிக்கை வாழ்க்கை அங்கே செயல்படலைன்னு அர்த்தம். நீங்கள் யார் வாழையோ பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க, பிசாசு உங்களுக்கு எல்லாம் கொடுக்குதுன்னு அர்த்தம். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை உடனே மாற்றுங்க, செயல்படுங்க. அங்கே 2 கல்லடி உழுவோம், வேதனை உழுவோம், அதை நீங்கள் தாங்கி செல்லுங்க. அங்கே தான் உங்களுக்கான பரிசு காத்திருக்குது. இயேசுசாமி சொல்கிறாரு திருவெளிப்பாடு 3:21, நான் வெற்றி பெற்று. எப்படி வெற்றி பெற்றார்? ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டா இல்லை, தந்தை சொன்னதெல்லாம் செய்து கல்வாரி மலையில் ஏறினதுனால வெற்றி பெற்றார். நீங்களும் கல்வாரியை நோக்கி பயணிக்கத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பான அழைப்பு. இந்த உலகம் அதை பார்த்துட்டு நம்மகிட்டேருந்து புரிந்து கொள்ள வேண்டும், துன்பங்கள் சாபம் அல்ல, அது வெற்றி பயணம். நீ நன்மை செய்து துன்புறும்போது அதில் தான் கடவுள் இந்த உலகத்தை வாழ வைக்கிறார். அதுக்குத்தான் நம்மளெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மெல்லாம் துன்பத்தை வெறுத்துட்டோம், துன்பப்பட விரும்பலை. அதனால தான் இன்றைக்கி குழந்தைகள் துன்பப்படுறாங்க. அநேக குழந்தைகள், ஒன்றுமறியாத குழந்தைகள் துன்பப்படுறாங்க. ஏன்னா ஜீசஸ் நீட்ஸ் இன்னசென்ட் சஃபரிங். ஆண்டவர் ஒரு பரிசுத்தராக இருந்து துன்பப்பட்டது போல நல்லவர்களுடைய துன்பம் அவருக்கு தேவை. நீ போய் 10 ஏக்கர் 20 ஏக்கர் வாங்கிறதுக்காக துன்பப்படுறோமே, அந்த துன்பம் அல்ல. வீட்டுக்காக ஓடி துன்பப்படுறீங்களே, அந்த துன்பம் அல்ல. கடவுளுக்காக நன்மைகள் செய்து துன்புறுகிற துன்பம், நியாயத்தினுடைய நியாயாதிபதிகளுடைய துன்பம், நேர்மையாளர்களுடைய துன்பம். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒய் த ஜஸ்ட் சஃபர், ஏன் நீதிமான் துன்புறுகிறான்? அந்த துன்பத்தில் தான் கடவுள் இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறார். நீதிமானின் துன்பத்தில் தான். நல்லவர்களின் துன்பம் ஆண்டவர்கிட்ட போகுது, தீயவர்களின் துன்பம் உலகத்தில் அழிவை கொடுக்குது. உங்களுடைய துன்பம் வயிற்றுக்கான ஒரு ஓட்டமாக, அது உடலுக்கான ஒரு துன்பமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதை நீங்கள் மாற்றுங்க. சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்படட்டும். அன்னை மரியாள் அதுக்கு தான் இன்றைக்கி நம்மளுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. செக் யுவர் செல்ஃப். இப்படியே நம்ம கண்ணை மூடிக்கிட்டே ஓடக்கூடாது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தனிப்பட்ட சாட்சியாக நிற்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏதாவது நடக்குதா? ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குற சாட்சியாக நிற்கிறோமா? யோசித்து பாருங்கள். குடும்பமாய் செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் குடும்பமாக பயணிக்கணும், தனித்துவமாக பயணிக்கணும். 2 பயணம் இருக்குது, தனிப்பட்ட பயணம், குடும்பத்திற்கான பயணம். தவக்காலம் வரப்போகுது. எவ்வளோ கஷ்டத்தை நம்ம அந்த துன்பத்தையெல்லாம் வெறுத்துட்டோங்கிறதுக்கு தெரியும். இந்த ஃபாஸ்டிங் சுத்தமாக இருக்கவே இருக்காது. சொல்லுவாங்க இதெல்லாம் ஸ்பிரிட்டு, ஃபாஸ்டிங் இன் ஸ்பிரிட்டு. அதனால் ஒரு 4 இட்லி சாப்பிட்டுக்கலாம், அரை வயிறுக்கு. அரை வயிறு 4 இட்லி சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங். பாருங்கள், சிலுவபாதை செய்வோம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவபாதைக்கு அப்படியே கூட்டம் கூட்டமாக போய் ஒரு ஸ்தலத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு எழுந்திருப்பாங்க. வயசானவங்களாம் முட்டி போடுவாங்க. இப்போது நின்ன இடத்துலேருந்தே 14 ஸ்தலத்தை முடிச்சிடறோம். 1ஆம் ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், 7ஆம் ஸ்தலம், இப்படியே ஒரு சுற்றுலேயே 14 ஸ்தலம் வந்துடுது. பாருங்கள், ஆட்டிடியூட் மாறிடுச்சு. எதுக்கு முட்டி போடணும்? முட்டி வலிக்குது இல்லை? அதுதான் ஆண்டவருக்கு தேவை. சின்ன சின்ன காரியத்தில் எல்லாம் நம்ம இழந்துட்டோம் பிள்ளைகளே. வலியை ஏற்படுத்தக்கூடியது எதுவாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம். எறும்பு வீட்டுக்குள்ளே வருதுங்க, அது கடிச்சிட்டு தான் உடனே அதை கொன்னுடு. சாக் பீஸ் வச்சுருக்காங்க, எறும்பு கொன்னுடு. அதை கொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? ஆட்டிடியூட் மாறிடுச்சு. கில் எவ்ரி திங். பாருங்கள், உனக்கு ஏதாவது துன்பம் வருதா உடனே அவங்கள தள்ளி வச்சிரு. இது தவறான ஒரு ஆட்டிடியூட், தவறான ஒரு மனப்பாங்கு, தவறான புரிதல். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், சான்று பகரக்கூடிய பிள்ளைகள், சாட்சியாய் மாறணும். ஆண்டவருடைய பிரசனத்தில் அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி அன்னை மரியாள் சான்று பகர்ந்த தாயை போல நீங்களும் சான்று பகரணும். அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்றாடுங்க. ஆண்டவரே, இதோ நான் உம்மை பார்க்கிறேன் தகப்பனே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன்.
அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்க, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. சொல்லுவோம், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்மை பார்க்கிற பிள்ளைகள், என் இயேசு ஆண்டவர் உம்மை கண்ணோக்கி பார்த்தார், என் தாய் மரியாள் உம்மை கண்ணோக்கி பார்த்தார், திருத்தூதர்கள் எல்லாம் உம்மை கண்ணோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர் இவர் வெற்றி அடைந்தார்கள். நாங்களும் உம்மை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல உமக்கும் சான்று பகரக்கூடிய சாட்சியாய் மாற எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுக்குள்ள இருக்கிற சுயநல எண்ணங்கள், மாறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் மாற்றமடைவதாக. இந்த பரிசுத்த தெய்வீக திருப்பலியில் ஆண்டவரே எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒப்புக்கொடுங்க. மனசில் ஆண்டவருக்காக ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை தடை செய்வது எது? பயமா அல்லது போராட்டமா? வீட்டில் பிரச்சனையா? சண்டை சச்சரவா? தனிமையினுடைய வேதனையா? எதுவாக இருந்தாலும் எல்லாம் எடுத்து பலிபீடத்தில் வைங்க. இந்த காணிக்கை பொருள்களோடு ஆண்டவர் உங்களுடைய வேதனைகளை, வழிகளை மாற்றப் போகிறார். நீ ஒப்பு கொடுக்குற எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், தேவைகள் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. பிள்ளைகளை குறித்து பயம், பிள்ளைகள் படிக்கணும், ஒப்பு கொடுங்க. ஞானத்தை கொடுக்கிறவர் அவர். இந்த பலியிலே உங்களை ஞானத்தால் நிரப்ப போகிறார். சின்ன பிள்ளைங்கள் எல்லாம், வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஓடுகிற பிள்ளைகள், இதோ எப்படி வாழ்க்கையை ஆண்டவர் சொன்னது போல இழப்பது தெரியலையே, ஆண்டவரை எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். இதோ நான் இருக்கிறேன், கரம் பிடித்து உன்னை நான் நடத்துவேன், கண்மலை மேல் உன்னை நிறுத்துவேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாத தெய்வன். இதோ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான். பாடுவோம். குயவன் கையில் களிமண் நான், அனுதினமும் வணைந்திடுமே, அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண் நான், அனுதினமும் வணைந்திடுமே. ஆண்டவரே, குயவன் கையில் களிமண்ணாய் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் கொண்டு வந்த வேதனைகள், வலிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாளினுடைய வல்லமையான பரிந்துரையோடு வெற்றி பெறுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எதை செய்ய வேண்டும், கட்டளைகள் எது, எதை கடைபிடித்தால் என் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் கற்று உணர எங்கள் அகத்தை திறப்பிறாக. அக கண்கள் திறக்கப்படுவதாக, ஞானத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த பலியினால் ஆண்டவரே, நாங்கள் உண்மையான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி கூறி இந்த இறைவேண்டலை இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலேயே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஆமென். காணிக்கை பாடுங்க.